ஹாய் buddies, நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற கொடிஷியா ஓசன் எக்ஸ்போ தான் வந்திருக்கோம். இந்த எக்ஸ்போ ஜூன் 16 ஜூலை 13 இந்த வீக்கெண்டோட இந்த எக்ஸ்போ முடியுது. இந்த எக்ஸ்போ டைமிங் 11 o'clock மார்னிங் ஏஎம்லேருந்து நைட்டு 10 o'clock வரைக்குமே இது வீக்கெண்டில் நடக்குது. வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆஃப்டர்நூன்லேருந்து நைட்டு 10 o'clock வரைக்குமே இந்த எக்ஸ்போ ரன் ஆகி பர் பர்சனுக்கு 150 rupees இந்த எக்ஸ்போக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபேமிலியோட ஒரு 4 hours நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏகப்பட்ட பேர்ட்ஸ் அண்டு கடல் கன்னி, பாம்பு வெரைட்டிஸ், நிறையா பேர்ட்ஸ் வெரைட்டி, ஆர்டிஃபிஷியல் நிறையா வண்டு, பூச்சி, அந்த மாதிரி நிறையவே சூப்பராக நிறையவே இருந்தது. நாங்கள் போயிருந்தப்போ வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மேக்ஸிமம் வீக் எண்டில் போனீங்க அப்படின்னா ரொம்பவே க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். எதுலையுமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இங்கே நம்ம தனியாக பாம்பு கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் அண்ட் பேட் கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா பர் பர்சனுக்கு 100 rupees சார்ஜ் எக்ஸ்ட்ரா நீங்கள் தான் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு 150 rupeesக்கு இது ரொம்பவே வர்த்தபுளான ஒரு எக்ஸ்போ தான். வண்டெல்லாம் பாருங்கள், ரியலாகவே தேன் எடுக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. பட்டர்ஃப்ளை அண்டு வண்டு நிறையவே சூப்பரான வெரைட்டியாக நிறைய வச்சுருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய, சூரியகாந்தி பூ அந்த மாதிரி நிறையவே சூப்பராக இருந்தது. புள்ள போய் ஒரு 4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியே வர்றதே நமக்கு தெரியாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. வண்டு பாருங்களேன், சூப்பராக நல்லாவே சூப்பராக ஃப்ளை பண்ணுற மாதிரியே அது நல்லா பண்ணியிருக்காங்க. ரியலாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் டாக்ஸ் கிட்ட விளையாடிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பக்கத்தில் போய் பார்த்தோன்னா ரோபோட் டாக் மாதிரியே அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கிட்டையுமே கை கொடுத்து சூப்பராக விளையாடிட்டு இருந்தது. நிறையா குழந்தைங்கள துரத்தி விளையாடிட்டு இருந்தது. ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்தது. எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. பட்டர்ஃப்ளையில் நம்ம அங்கே அதுக்கு கீழே ஊஞ்சலில் உட்காந்தா அது ஆட்டோமேட்டிக்லி ஃப்ளை ஆகிற மாதிரியெல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. போட் பார்த்திங்கன்னா ரியலாகவே இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கடல் கன்னி அவங்கள போய் பார்க்கலான்னு போனால் நிறைய பாய்ஸ் அங்கே க்ரௌடாக இருந்தாங்க. ஆனால் நாங்களும் போய் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, கடல் கன்னி ஒரு கேர்ள் இருந்தாங்க, இன்னொரு சைடு ஒரு பாய் இருந்தாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் சூப்பராக சின்னதாக செம்ம அழகாக கலராக ரொம்பவே நல்லா இருந்தது. உள்ளே போய் பார்க்கும்போது கடல் கன்னி அவங்க ஹார்டின் நான் போட்டு காட்ட சொல்லவும் அவங்களும் ஹார்டின்லாம் போட்டு காட்டிட்டு நம்ம பேபிக்கு பை எல்லாம் சொல்லிவிட்டு சூப்பராக நிறையா குட்டீஸோட சூப்பராகவே நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா ரொம்பவே பாவமாக இருக்குது. எவ்வளோ நேரம் தண்ணியில் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அவங்க இவ்வளோ நேரம் தண்ணியில் இருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருந்தது. எல்லாமே 150க்கு இதுவே ரொம்பவே நல்லா வர்த்தான ஒரு எக்ஸ்போன்னு தான் நம்ம சொல்லலாம். மறக்காமல் இந்த எக்ஸ்போவை மிஸ் பண்ணாமல் இந்த சண்டேக்குள்ளே இந்த எக்ஸ்போ முடிய போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் இந்த வீடியோவை மறக்காமல் வீடியோ பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நேரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக நல்லாவே இருந்தது. இந்த எக்ஸ்போ எங்கன்னா கொடிஷியா ஓசோன் எக்ஸ்போ தான் போட்டிருக்காங்க. இந்த கம்மிங் 16th ஜூலையோட முடிய போகுது. ஸோ நம்மளோட சேனல் நிறைய பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா நாண்டி சந்திரி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நியர் 10K நியர் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம 10K ரீச் ஆனதுமே நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ரேண்டமாக ஒரு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். என்ன கிவ்அவேங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க யாராவது நல்ல கிவ்அவே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த கிவ்அவே கண்டிப்பாக ரேண்டமாக செலக்ட் பண்ணி என்ன கிவ்அவே நீங்கள் சூஸ் பண்ணுறதுல நாங்களும் செலக்ட் பண்ணி கண்டிப்பாக அது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, டாட்டா, பை.